ஏன் பெத்த தள்ளையும் தாப்பனையும் பார்க்குறவன், சகோதரத்தையும் நல்லா பார்க்குறவன், ஏன் பொண்டாட்டியை மட்டும் நல்லா பார்க்க மாட்டான், நல்லா வச்சுக்க மாட்டேங்கிறான்? எல்லாம் வேஷம்தான். ஏன்னா பெத்த தள்ளையும் தாப்பனும் தான் முக்கியம். நீ எல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு நினைக்கிற உலகம் இது. அப்படிப்பட்டவன் பொண்ணு கட்டக்கூடாது. பொண்ணு கட்டாமல் அவன் அம்மா கூட இருந்திருக்கணும். எதுக்கு பொண்ணு கட்டான்? ஏன் இல்லைன்னா பாதி பாசத்தை பொண்டாட்டியை கொடுக்கலாம், எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் அம்மா தான் முக்கியம்னா அம்மையே கூட கடை. எதுக்கு பொண்டாட்டி கூட கிடக்க போகிற? எதுக்கு பொண்ணை கட்ட போகிற? எப்போ ஊரில் சில பேர் கிடப்பாளுவ, அவன் அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பார்க்குறான், ஒன்னே நல்லா பார்ப்பான், நல்லா வச்சுப்பான், எடுத்துப்பான். எதுக்கு இந்த ஜால்ரா? எதுக்கு இந்த ஜால்ரா போடுதிய? பெத்த தள்ளையும் தோப்பனையும் தான் நல்லா வச்சுருப்பான், பொண்டாட்டியை நல்லா வச்சுக்க மாட்டான். பொண்டாட்டியை அடித்து கொல்லகு பொண்டாட்டி அவனுக்கு. பொண்டாட்டியை அடித்து கொல்லகு தான் அவனுக்கு பொண்டாட்டி. பொண்டாட்டி தின்ன வாங்கி கொடுக்க மாட்டான், வேலை செய்து பொண்டாட்டிகிட்ட கொடுக்க மாட்டான். அம்மையை மிஞ்சி நீ வர்ற, அம்மையை மிஞ்சி நான் வரலன்னா பின்ன எனக்கு பொண்ணு கட்டினேங்கிற. இப்படி ஒரு கொடுமைக்கார மாமியார் ஊரில் கண்டால அவளுக்கு நல்ல பேர். அவள் பாவம், தவப்பனும் பாவம், தவப்பனும் தள்ளையும் பாவம், அவனும் பாவம். குடிப்பேன், அவனோ பாட்டுக்கு கிடப்பேன். சரியா? ஒன்றும் அடித்த மாட்டான், நீ நல்லா இருப்ப. இப்படி தான் சொல்லி பொண்ணு கேட்பாளுவ. வந்துடுவாள வீடியோ, ஐயோ பெண்ணை தருங்கான்னு. அதில் வேற அவளுக்கு கூட 2 பேர் திரிவனும். அவ்வளோ குடை நீ நல்லா வாழ்வேணும். என்னத்துக்கு அந்த வீட்டில் போய் பெண்ணு கேட்குறிய? நல்லா வாழவா வச்சுருக்கான், பூஜை போடக்கு. இவ்வளோ நாளாக வச்சு நான் தான் அவனை பூஜை போட்டிருக்கேன். எதுக்கு கல்யாணங்கிற பேரில் ஒரு கொடுமை? விட்டுருக்கலாமே. ஏன் அவனும் அக்கா தங்கச்சி சந்தோஷமா இல்லையா? நல்ல சந்தோஷமாக தானே இருக்குண்ணா. அதை பார்த்து ஒரு குடும்பம் நடத்த தெரியாத வேணும் மனுஷனா? அப்போ அவனுக்கு தள்ளை தான் வேணும்னு தள்ளையை கட்டிட்டுரு, பொம்மையை கட்டிட்டுரு. ஏன் உன் அம்மா கூட இருக்க முடியாது அவனுக்கு? உன் அம்மா உனக்கு ஜோறு தர மாட்டாளா? எதுக்கு பொண்ணு கட்டுற? ஊரகிட்ட அந்த அடியும் இடியும் வாங்குறதுக்கு பொண்ணு கட்டணும். அதுக்கெல்லாம் பொண்ணு வேணும். அடுதாண்ணா உங்களை போல் பொட்ட நாய்களுக்கெல்லாம் பெண்ணே கிடைக்க விடாது. எதுக்குள்ள கட்டி ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை நீங்கள் நாசம் ஆக்குதிய. அந்த நேரம் உண்டங்க உங்களுக்கெல்லாம் சாவணும். பொட்ட பயலோட ஒவ்வொரு குடும்பத்தில் போய் நூலுதியா இல்லை நிசாரமா? மாமனார் கொடுமை அதை விட. குடிச்சக்கு தண்ணி எடுத்துட கூடாது, குளிச்சிட கூடாது. அவனு அப்பம் விட்டு தண்ணியை தார மாதிரி. தெருவில் வர தண்ணி நீ அதை லைன் போட்டு எடுத்துருக்க, அவ்வளோதான் உண்டு. எங்கேயோ இருந்துட்டா எனக்கு அந்த பொண்ணுக்கு அறுப்பு தான் கொடுக்குற. அவனுக்கு தள்ளையும் தப்பனுக்கு 7 நோய் வந்துட்டுன்னா அப்போது எனக்கு அம்மைக்கு நோய் வந்துட்டு. பெண்டாட்டிக்கு நோய் வந்தா அவள் வியாசம் போடியா? உனக்கு நோய் வந்தா ஐயோ அங்கே பிடிச்சி பாரு, இங்கே பிடிச்சி பாரு, அது என்ன நொடிச்சு பாரு. என் பொண்டாட்டி வந்த நோய் இல்லையா? என் பொண்டாட்டியை கையங்காலம் ஒடிச்ச நீ பார்க்க மாட்டியா? நீ தானே ஒடிச்சிய, அடிச்சு கொல்லிய. அவளுக்கும் தான் நோய் இல்லை. போட்ட வயலை நீ எல்லாம் இருக்கிறதுக்கு செத்துடலாம். உனக்கு எதுக்குள்ள பொண்டாட்டி? உனக்கு குடி இருக்குது. 24 மணிக்கூறம் காலையில் 7 மணிக்கு முன்னே 7 குவார்ட்டர் குடிக்க. உனக்கு அப்போ எதுக்கு பொண்டாட்டி? ஏன் 10 ஒரு லாரியை வீட்டில் இறக்கி வச்சுட்டு குடிச்சு கிடக்க வேண்டியது எனக்கு கட்டி பிடிச்சிட்டு? பெண்டாட்டி நின்று ஒருத்தி கட்டி பிடிக்க விழிக்க வெக்கமே இல்லாமல். உனக்கெல்லாம் சாவகு நான் கிடைச்சலியா? ஊரில் வேறு கிடைக்காளோ உனக்கு ஜால்ரா போடகு கிடைக்காளோ வேறு ஜால்ராஜ். ஏன்னா பக்கா யோகியஸ் வந்துடுவாளோ. ஐயோ உனக்கு ஒரு ஜால்ரா போடகு ஜால்ரா தட்டகு இருக்காளோ வேறு பயங்கரம். எப்படி டே
இது எப்படி உனக்கு கொம்மை தான் எப்படி வச்சுருக்காளா இல்லை நீ வச்சுருக்கியா உனக்கு இன்னும் ஜால்ற தட்டக்கு? ஆனால் எல்லா நூலுக்கும் தெரியும் கேட்டியா நீ எப்படிப்பட்ட வேணும். ஆனால் உனக்கு ஜால்ற தட்டியாளோ நல்லா தட்டுறாளோ எதுக்கு தெரியுமா? நீ வாழா வெட்டியாக இருக்கணும். அதே தான் அதான் இருக்க போகிற. வாழணும்னு ஆசையோட நீ பெண்ணு கட்டலை. என்ன நீ வாழா வெட்டி ஆக்கு நீ பெண்ணு கட்டின. எனக்கு குழப்பம் இல்லை. என்ன போல நிறைய பொண்ணுங்க இருக்குது. நாட்டில் வாழாமையாக இருக்காளுவா, நல்லா வாழ தான் செய்யாளுவா. ஆனால் நீ தான் பாவம். உனக்கு தானே ஊருக்காரன் அத்தனை பேரும் சோறு போடுவாளுவ தருவாளுவ. நல்லா வாங்கி கொட்டிக்கிட்டு நல்லா ஊற்றிக்கிட்டு உன் கொம்மை உனக்கு துணி அலைய போடுவா, அவிச்சு தருவா, புளிச்ச போட்டு அவிச்சு தருவா. நல்லா கொட்டிக்கிட்டு சரியா? பாய் சொல்லிட்டு போகலான்னு இருக்கேன். ஆனால் ஒன்று ஒரு பொண்ணுக்கு சாபம் உங்களை எல்லாம் விட நினைக்கிறேன். உன் அக்கா தங்கச்சி நல்லா இருப்பாங்க. சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை கண்ணா. ஆசையப்படாது சரியா? ஒரு பொண்ணுக்கு கண்ணீரை என்றைக்குமே வாங்க விடாது புரியுதா? என்னைக்கு நீ அந்த கண்ணீரை வாங்குறியோ அன்னைக்கு உனக்கு நாச குப்பை, உன் குடும்பம் நாச குப்பை. உனக்கு கொப்பனுக்கு நோய் வந்தால் ஐயோ என்ன வருத்து வர. அம்மைக்கு சுகம் இல்லை, எனக்கு அம்மையை கடந்துருவேன். உனக்கு அம்மையை கடக்க என்ன நான் என்ன டேஷா? ஏன் பொண்டாட்டிக்கு தீனை வந்தவனை பார்க்க தெரியாதா? அடித்து கையை ஒடிச்சு விடுவேன், அடித்து நல்லா இது பண்ணுவேன். உனக்கு மட்டும் வலிக்கும்ல, உனக்கு கொம்மைக்கும் வலிக்கும்ல, வேறு எவ்வளோக்கும் வலிக்காது. ஏன்னா உனக்கு கொம்மை மட்டும் புண்டையில் ஓடி பத்தது, வேறு எல்லோரும் சும்மா வந்ததா? எல்லோரும் அதோடு தான் வர்றது. என்ன நினச்சிருக்க நீ? பேச தெரியாமல் ஒன்றும் கிடையாது. அந்த சாக்கடையிலேருந்து வெளியே வரணும்னு தான் நான் ஆசைப்படி. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட எந்த பொண்ணுங்க கண்ணீரை நீ வாங்க கூடாது. நல்லாவே இருக்கப்பட்ட பார்த்துக்கிட்டே இரு. என்னை போல் நிறைய பொண்ணுங்க இப்படி தான் இருக்காங்க சரியா? நான் மட்டும் கிடையாது. அதனால் நான் தின்னாமையும் இல்லை, குடிக்காமையும் இல்லை. சோத்துக்கு நல்லா சிங்கி அடிப்ப நீ போட்ட